காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த நாள் எப்படி கடக்க போறனோ, இந்த நாளை எப்படி சமாளிக்க போறனோ அப்படின்னு எதற்கெடுத்தாலும் கவலையா, கலக்கமா? தேவன் சொல்றாரு, கவலைப்படாதீங்க. தேவன் கவலைப்படாதீங்கன்னு சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியாவோ இல்லை ஒரு மோட்டிவேஷனுக்காகவோ சொல்றவர் அல்ல. அவர் வார்த்தை என்ன விதமாக வருகிறதோ அதை வாய்த்து விட்டுத்தான் செல்லும். கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சும்மா ஆறுதலா சொல்ற மாதிரி தேவன் சொல்றவர் அல்ல. உனக்கு நான் உதவி செய்வேன், உன் கவலையை மாற்றுவேன், நான் உன் கூடயே இருப்பேன், என்னால எல்லாம் முடியும், நான் உன்னை அவ்வளவா நேசிக்கிறேன் என்ற விதத்துல உங்களை பார்த்து சொல்றாரு, கவலைப்படாத என்று சொல்லி. ஹல்லேலூயா. வெறும் வேர்ட்ஸ்ல சொல்றவர் அல்ல, அதற்கான செயல்களையும் செய்து நம்மளை அந்த சூழ்நிலையிலே கொண்டு போய் நிறுத்தும் வரை அவர் ஓயவே மாட்டார். பார்க்கலாம் வசனம் 1 பேதுரு 5:7. அவர் எப்பேற்பட்டவராய் இருக்கிறார் பாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலைகளை எல்லாம், ஆல் worries. பாருங்க, எந்த விதத்தில் உங்களை கேர் பண்ணாதவங்க, உங்களை பற்றி அக்கறை இல்லாதவங்க, நீங்கள் கேட்டுக்கிட்டு போனால் நினைக்கிறவங்கள்ட்ட போய் நீங்கள் கவலையெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுனால யூஸ் இல்லை. அவங்க எதுவுமே உங்களுக்கு செய்ய போகிறதும் இல்லை. ஆனால் உங்களை எப்பொழுதும் விசாரிக்கிறார். இங்கிலீஷில் எப்படி வருது? pour out all your worries and stress upon him. ஸ்ட்ரெஸ்ஸையும் சேர்த்தே சொல்கிறாங்க. and leave them there, for he always tenderly cares for you. அவர் சாந்தமாய், அமைதியாய், அவருடைய அந்த அகாப்பே அன்பை கொண்டு உங்களை நான் பார்த்துக்கிறேன், ஏன்ட்ட விடு, நான் இருக்கிறேன், அப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, உனக்கு என்ன வேணும் நான் பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேன்னு சொல்லி சொல்கிறதுனால எல்லாத்தையும் அவர்கிட்ட விட்டுட்டு நீ அமைதியாருன்னு சொல்கிறாங்க. பாருங்க, இதுதான் சங்கீதம் 55:22 பார்க்கலாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்க, அவர் உங்களை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட மாட்டார். நீதிமான் யார்? அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டவர், அவரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர், அவர் வார்த்தை கீழ்ப்படிந்து செல்கிறவர். அப்படிப்பட்டவர்களா நீங்க இருக்கிறீங்களா? நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னால் உங்களுக்காக ஒரு தேவன் இருக்கிறார். எவ்வளவு அன்பான, இரக்கமுள்ள, மனதுருக்கமுள்ள தேவன். உங்களுக்காக தன் உயிரையே கொடுத்து உயிர்த்தெழுந்து அவரை போல உங்களை மாற்றின தேவன் உங்களை எப்படி கைவிடுவார்? உங்களுக்காக தன் உயிரை விலைக்கரைமாக கொடுத்திருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறார், தன் உயிரினும் மேலாக உங்களை பார்க்கிறார், எப்படி உங்களை கைவிடுவார்? ஆகவே உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அவர் மேல பாரத்தை வச்சிருங்க, எல்லாத்தையும் விட்டு கொட்டிருங்க. ஏதோ இல்லை பாதி வச்சுட்டு பாதி நான் பார்த்துக்கிறேன் இல்லை, ஆல் worries and stress. சிலருக்கு பாஸ்ட்ல நடந்ததை பற்றி கவலை, சிலருக்கு ப்ரெசென்ட்ல நடந்துட்டு இருக்கிறத பற்றி கவலை, சிலருக்கு ஃபியூச்சர் என்ன நடக்குமோன்னு கவலை. இப்படி எல்லாத்தையும் குறித்து கவலை. வீட்டை குறித்து கவலை, பிள்ளைகளை குறித்து கவலை, வேலை குறித்து கவலை, உட்கார்ந்தா கவலை, எந்திரிச்சா கவலைங்கிற மாதிரி இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்காக தேவன் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராக, நான் உனக்கு என்ன செய்யணும், what can I do for you my son my daughter, என் உயிரே உனக்கு கொடுத்து இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், இது விசுவாசித்து போ, நான் உனக்கு பலத்தை தரேன், சகாயத்தை தரேன், அறிவு வேணுமா அறிவை தரேன், நீ அதுல ஜெயிக்கிறதுக்கு முன்னேறி வர்றதுக்கு என்ன வேணுமோ நான் என்னையே தந்திருக்கிறேன், மற்ற தரமாட்டேனா. ஆகவே நீ கவலைப்பட வேண்டாம் என்று தேவன் சொல்றாரு. இன்றையோட அந்த கவலையை தூக்கி எறிங்க. ஏன்னா இந்த கவலை, இந்த ஆங்ஸைட்டி, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்துச்சுன்னா உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்து, சமாதானத்தை கெடுத்து நரகத்துக்குள்ள கொண்டு போற வாழ்க்கையை கொண்டு போயிடும். அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அதற்காக தான் எல்லா ஆக்கினை தீர்ப்பும் தன்மேலே தேவன் சுமந்து கொண்டு அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி சிலுவையிலே மரித்தார். ஆகவே இன்றைக்கு கேட்கிற நீங்கள் இன்றோடு இந்த நொடியோடு எல்லாத்தையும் தூக்கி போட்டு என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுங்க. ஜெபிப்போம். சோத்திரம் தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் இதை கேட்ட இந்த நொடியே அவங்களுடைய கவலைகள், பயங்கள், கலக்கங்கள், மன அழுத்தங்கள், குழப்பங்கள் எல்லாம் ஓடட்டும். நம்முடைய தெய்வீக சமாதானம் ஒருவரை ஆண்டு கொள்ளட்டும். நம்மிடத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து வெற்றி எடுக்கட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கிறேன்.